கொடுத்து பேசுறதுக்கு சொன்ன ஜெயவீரன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் இவ்வளவு அழகா அந்த அனுபவத்தை பகிர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு உண்மை. எங்க குருவான தாயாரான அம்மா தாத்தா எல்லாரும் அந்த ஒரு இது அப்படியே எனக்கு பாடம் சொல்ற மாதிரி நிறைய பகிர்ந்துட்டு இருக்கா அந்த ஒரு உணர்வு. அதனால எனக்கு அவர் பேசுனதெல்லாம் எனக்கு அம்மா பேசினது இதை ரீகால் பண்ண முடியாது இருந்தது. நான் இவரோட ஒரு சகான ஒரு விட்டு அவர் வாசிச்சது நான் போடுறேன், நீங்க கேட்டு பாருங்க. நான் நேரம் கேட்டதில்லை. ஜெயவீரன் சார்கிட்ட என்னை பேச சொல்றேனே, நான் இவரோட வாசிப்பை கேட்டது இல்லையே, ஆனா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு சொன்ன போது அவர் 2-3 லிங்க் காமிச்சார் யூடியூப்ல. அந்த சஹானாவை கேட்டவுடனே அப்படியே ஒண்ணுமே தோணல. இதே மாதிரி அவர் எவ்வளவு ராக கையாண்டிருக்கார். விஜயநாதரி எடுத்து தோழியில அபாரமான ஒரு விஸ்தாரப்படுத்தி, அதே மாதிரி ஒரு 10 அடியில ரகுவரை என்ன காலப்பிராணம் இப்படி அந்த சுரம் வாசிச்ச ஒரு அந்த எனர்ஜிஸ் ஆயிடுத்து கம்ப்ளீட்டா. அந்த 1 hour கேட்டதுல எனக்கு அப்படியே பிளாங்க் ஆயிட்டு. அந்த அளவுக்கு ஒரு ஈர்க்கிற ஒரு உண்மையான ஒரு சத்தியமான சங்கீதத்தை வாசிச்சிருக்காருன்னா இவர் சொல்றதுல அத்தனை உண்மை இருக்கு. சங்கீதத்துக்காகவே இருந்தா அவர்களும் அது மாதிரி இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இருக்கணுங்கிற ஒரு எடுத்துக்காட்டு அதை எடுத்து நம்ம வாழணும். நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு. அந்த துளியோண்டு சாணால எப்படி அப்படி ஒரு சர்க்கிள் அடிச்சு இன்னும் கூட இருக்கு. பட் இந்த டைத்துல இது போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை பத்தி 2 வார்த்தை இப்ப சொல்லணும். ஏன்னா அகாடமியில நான் ஃப்ளூட் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணும்போது சுவாமிநாத பிள்ளை அவரோட இவர் சொன்னார் இல்லையா, நிச்சயமா இதுல ரெக்கார்டு இருக்கு ஆல் இண்டியா ரேடியோல வாசிச்சது. அதுவும் ஒரு ஸ்மால் கிளிப்பிங்ஸா எடுத்துட்டு வந்திருக்கேன் நான். உங்க எல்லாருக்கும் அவரோட வாசிப்பு, அதாவது அந்த காலத்துல சர்வசாஸ்திரிகள்ங்கிறவர் தான் முதல்ல கான்சர்ட் பிளாட்ஃபார்முக்கு ஃப்ளூட்டை கொண்டு வந்தவர். அதுக்கப்புறமா அவரோட சீடர் பல்லடம் சஞ்சீவராவ் அவர்கள் கொண்டு வந்து அதை மேன்மைப்படுத்தி அப்பெல்லாம் விரலடி பிரயோகங்கள்லாம் நிறைய இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் சுவாமிநாத பிள்ளை அவர்கள் வந்ததுல என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காருங்கிறத அனலைஸ் பண்ணும்போது நிறைய ஒரு கோணங்கள்ல நிறைய ஒரு ஐடியாஸ் கிடைச்சது. எவ்வளவு உழைச்சிருக்கணும், எவ்வளவு யோஜனை பண்ணியிருக்கணும் அந்த காலத்துல. அவரோட ஒரு சங்கராபரணம் எப்படி ஆரம்பிச்சிருக்காருங்கிறது சுவாமிநாத பிள்ளை அவர்
என்ன அந்த கமக்க பிரயோகத்துல மெனக்கெட்டு அந்த கமக்கத்தை கொண்டு வந்து அந்த மாதிரி அவர் அதை விஸ்தாரப்படுத்திருக்காரு. அதே மாதிரி நிஷாதத்துல சங்கராபரணத்துல பிரயோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த காலத்துல அவர் அது மாடர்னா அதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு பாருங்க. விஸ்வாசர் அவர் எல்லாம் இந்த மாதிரிதான், அதாவது ஒரு ஞானத்துல வாசிக்கிறது. இது வந்து இப்படிதான் அப்படின்னு ஒரு இல்லாம அந்த இயற்கையான ஒரு ஞானத்துல வாசிச்சத எவ்வளவு சிஷ்யாக்கள் மாயவரம் சரஸ்வதி அம்மா மாயவரம் பாப்பான்னு சொல்லிருப்பாவா இல்ல நவநீதம் இவா எல்லாரையும் நிறைய ஃப்ளூட்ல தயார் பண்ணி அதே மாதிரி பிரிகாக்கள்லாம் பாருங்க எவ்வளவு ஒரு கிளாரிட்டியோட இருக்கு பாருங்க. ஒரு சொரமுக்கு நல்லா தெரியாது. அதே மாதிரி சொரம் வாசிக்கும் போது துத்துக்காரங்கிற அந்த டெக்னிக் யூஸ் பண்ணிருக்கேன். இப்படி அவர் குருவா இப்படி வாசிக்கிறதுனால சிஷ்யர்கள் நிறைய பேர், அதுவும் சிவசுப்பிரமணிய ஐயா வாசிச்சிருக்கே நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுவும் அந்த சஹானா நீங்க நிஜமா யூடியூப்ல போனேன்னா நிச்சயமா அவரோடது நிறைய கிடைக்கும். ஒரு கம்பீர நாட்டை எல்லாமே மல்லாரியிலேருந்து எல்லாமே மரபு தவறாம எனக்கு சொன்ன மாதிரி பாடாந்திர சுத்தம் சாகித்ய சுத்தம் எல்லாத்துலேயுமே அந்த மும்மூர்த்திகள் ஆகட்டும் தஞ்சை நால்வர் ஆகட்டும் எல்லாருமே அவரோட கீர்த்தனைகள் எடுத்து மரபு மாறாம உண்மையா சங்கீதத்துக்கே உழைச்சு ரொம்ப நல்ல ஒரு வழியை அமைச்சு கொடுத்துருக்காரு. அதுல இருந்து நிறைய நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதுக்கப்புறமா சில இன்ஃபர்மேஷன்ங்கிற படத்துல அவர் வாசிச்சிருக்கார். அதே மாதிரி ஹிந்தி படத்துல சச்சாய்ங்கிற படத்துல ஆஷா போஸ்லேயோட அவர் வாசிச்சதாக கேள்வி. ஸோ பல பாடத்துல பார்த்தாருனாக்கா அவரோட வாசிப்பு எவ்வளவு பேருக்கு ரீச் ஆயிருக்கு, அதுல எவ்வளவு நல்லது எடுத்துக்கலாம் நல்லது மட்டுமே எடுத்துக்கலாம்ங்கிறது வந்து ஜெயவீரன் மூலியமா நான் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு இதுல இருந்து ஒரு ஐ ஓப்பனரா நிறைய நாதஸ்வரத்தை கேட்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு உடல் ஏற்பட்டது. ஏன்னா அந்த நாதஸ்வரத்துல வந்து அந்த கமக்க பிரயோகங்கள் பாட்டை விடவே கூட ஒரு சொரத்துக்கு ஒரு சொரம் உள்ளுக்குள்ள என்ன இருக்குங்கிறது நம்மளுக்கு அதை உணர்றதான் தெரியுது. அது சொல்லவும் முடியாது, வாசிச்சாலும் வராது. அது யோஜனை பண்ணி அதை வாசிக்கும் போதுதான் அது ஒரு செகண்ட்ல முடிச்சுட்டு அந்த ஒரு செகண்ட்ல என்ன இருக்குன்னு தெரியாது. அது உணர்றச்சேதான் அதோட மதிப்பு தெரியுது. ஸோ நம்ம நல்ல சங்கீதத்தை கொடுக்க ஜனங்களுக்கு நல்ல சங்கீதம் போய் சேரும். அது அந்த வைப்ரேஷன் அந்த